எலியா முதல் முறை எலிஷாவை சந்திக்கும் போது தன் ஷால்வையை போட்டான். எலியாவின் ஷால்வை எலிஷா மேல வந்துருச்சு. எலியா மேல எந்த ஷால்வை இருந்துச்சு? இப்போ அவனுக்கு ஒரு ஷால்வை இருந்துச்சுங்க. அது ராஜரீக ஷால்வை. ஃபர்ஸ்ட் போடப்பட்ட ஷால்வை எலியாவின் போடப்பட்ட ஷால்வை. இப்போ எடுத்துக்கொள்ளப்படும் போது போடப்படுகிற ஷால்வை அது சாதாரணமான ஷால்வை இல்லை, அது பரத்திலிருந்து வந்த ஒரு ஷால்வை, மேலிருந்து விழுந்த ஒரு ஷால்வை. அதுக்கும் எலியாவின் ஷால்வை தான் பேரு, ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரையிலும் போடப்பட்ட ஷால்வினால ஒரு அற்புதம் நடக்கல. ஆனால் இப்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது விழுந்த ஷால்வை கொண்டு அவன் எடுத்து யோர்தானை ஒரு அடி அடிக்கும் போது அது திறந்தது. ஏனென்றால் இந்த ஷால்வை ஒரு அற்புதத்தின் ஷால்வை, இந்த ஷால்வை ஒரு அடையாளத்தின் ஷால்வை. இந்த ஷால்வை இது சாதாரணமான ஷால்வை அல்ல, உன்னை கனப்படுத்துகிற ஷால்வை. அரிதானவைகளை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படுவது என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். இப்ப பாரு, கிடைக்கும். கரங்களை உயர்த்திட்டு கண்ணை ஏறெடுத்து பாரு, உனக்கு இன்றைக்கு கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு உன்னுடைய சகல விண்ணப்பங்களுக்கும் பதில் கிடைக்கிறது. இன்றைக்கு நீ தேடுகிற சகல தேடுதலுக்குரிய பதில் கிடைக்கிறது. இன்றைக்கு உன் நோய்களுக்கு ஒரு விடை கிடைக்கிறது, பொருளாதாரத்துக்கு ஒரு விடை கிடைக்கிறது, உன் வாழ்க்கைக்கு ஒரு விடை கிடைக்கிறது. கேள்விக்குறியோடு வந்திருந்தால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு பதிலோடு போ. இன்றைக்கு ஒரு சால்வை மேல் விழுகிறது. Come on, receive it. இயேசுவின் நாமத்திலே அதை பிடித்துக் கொண்டு யோர்தான் மேல் நில்லு, சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே நான் அடிக்கிறேன், யோர்தான் திறக்கப்படுவதாக. Come on, அது திறக்கும். Come on, receive it.